ஹாய், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இப்போ தான் மழை பெஞ்சு விட்டுருக்குது. 2 நாளாக செம மழை. இந்த மழை சீசனுக்கு ஏரிக்கா போய் நண்டு பிடிச்சின்னு வரலாமா? நண்டு பிடிச்சின்னு வந்து இந்த மழை சீசனுக்கு ரசம் வச்சு சாப்பிட்லாம், வறுத்து சாப்பிட்லாம். இந்த மழை சீசனுக்கு இதுதான் நல்லா இருக்கும். எல்லாம் போயிட்டு வரலாமா? சரி, வாங்க போகலாம். ஒரு நண்டு வளருக்குது, இருக்குதா உள்ள என்னன்னு தெரியல. முண்டி பார்த்தா தெரியும். இந்த நண்டு பிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. இது வந்து நாட்டு நண்டு, எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள். இந்த நண்டு வந்து இடித்து ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, சளிலாம் இருக்காது. இந்த நண்டில் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இப்போ இதை ரசம் வச்சு சாப்பிட போகிறோம். ரசம் வைக்கலாம் வாங்க. இந்த நண்டை நல்லா இடித்து இந்த சாறை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இடிச்சிக்கணும் அந்த நண்டை.
இடித்து இதை சாறு புழிஞ்சு தனியாக வச்சுக்கணும். பாருங்க, இதை வந்து சாறு புழிஞ்சிக்கணும். அதில் இருக்கிற சாரெல்லாம் புழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இடித்து சாரை நல்லா புழிஞ்சி எடுத்துக்கணும். சக்கை பாருங்கள், ஒரு சக்கை இருக்குது. இந்த சாறை எடுத்து தான் நம்ம வந்து நண்டு ரசம் வைக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போடலாம். கடுகு நல்லா பொந்திடுச்சு. அடுத்தது நிமிஷம் நல்லா சோம்பு போடணும். இப்போ நல்லா நசுக்கின பூண்டு, அடுத்தது கருவேப்பிலை, நாட்டு கருவேப்பிலை வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது அரிஞ்சு வச்ச நாட்டு தக்காளி, பெருங்காயத்தூள், உப்பு, தூள் உப்பு, பொடி செய்த மிளகுத்தூள், வீட்டில் ரெடி பண்ண மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். புளி கரைச்சல், புளி கரைச்சல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் அந்த புழிஞ்சு வச்சுற நண்டு சாரை ஊற்றி எடுக்கணும். இப்போ இடித்து புழிஞ்சு வச்சுருக்கிற நண்டு சாரை இப்போ ஊற்றணும். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து இறக்கிடுறது. நண்டு சாறு நல்லா கொச்சி போச்சு. இறக்கி வச்சு டேஸ்ட்டு பார்க்கணும். இப்போ இறக்கிடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்குது. சூப்பராக இருக்குது. பிரமாதமாக இருக்குது. நண்டு ரசம்னா இது இப்படி தான் இருக்கணும். சூப்பராக இருக்குது.
ரொம்ப ருசியாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.